இது T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் லீக் மேட்ச். இது இந்தியா ஒரு பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பாகிஸ்தான் 247 தான் ஆச்சு. செகண்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 4 விக்கெட் இழப்புக்கு 249 ரன் அடிச்சு வின் பண்ணி இருக்குது. பாகிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சா தேர்டு பிளேஸ் நிரந்தரமா கிடைக்கும். பாகிஸ்தானுக்கு தேர்டு பிளேஸ் நிரந்தரமா கிடைக்கும். அதை வச்சு பாகிஸ்தான் இப்போதைக்கு 6 பாயிண்ட், வங்கதேசமும் 6 பாயிண்ட், ஆப்கானிஸ்தானும் 6 பாயிண்ட், 3 பேருமே 6 பாயிண்ட்ல இருக்கிறதுனால இந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா தேர்ட் பிளேஸ் கிடைக்கும். 8 பாயிண்டோட தேர்ட் பிளேஸ்க்கு இது பண்ணிடலாம், இருக்கலாம். அதுவே தோத்தா ஃபோர்த் பிளேஸ்க்கு போயிடும், இல்லைன்னா ஃபிஃப்த் பிளேஸ்க்கு போயிடும். இந்த காரணமாக 2 குறைவா இருந்தாலும் ஃபிஃப்த் பிளேஸ்க்கு போயிடும், ஃபோர்த் பிளேஸ்க்கு போயிடும், ஃபிஃப்த் பிளேஸ்க்கு போயிடும். 2 குறைவா இருந்தா அதனால 2 நல்லா இருக்கணும், பாயிண்ட்டும் இருக்கணும். இந்த 2 விஷயம் பாகிஸ்தானுக்கு இந்த மேட்ச்ல தேவையா இருந்துச்சு. ஆனா அது தவிடுபடி ஆகிட்டாங்க இந்தியா. அதனால பாகிஸ்தான் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு 150 ரன் பண்ணி போட்டாலும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. 150 ரன் பண்ணிச்சுன்னா 3 பேரெல்லாம் அடிக்கல. ஒருத்தர் 100 அச்சாரு, இன்னொருத்தர் 50 அச்சாரு, அவ்வளோதான் அச்சாரு. 100, 9 அவ்வளோதான் அடிச்சதுனால கூட இந்தியா தோக்கடிக்க முடியல. இந்தியாவில் ஒருத்தர் தான் 9 அச்சா, மற்றவங்க சின்ன சின்ன கேமே கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஆனா பாகிஸ்தான் போலிங் அந்த அளவுக்கு இந்தியாவை டேமேஜ் பண்ணுமா அமையல. ஒரு 4 விக்கெட் தாங்க, அவ்வளோதான். மற்றபடி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் ஜெயிச்சு 10 பாயிண்டோட இருக்காங்க. இப்போதைக்கு தான் அதிசயம் சொல்றோமா, ஆச்சரியம் மிராக்கல். இப்போதைக்கு 4 மேட்ச் முடிவர சமயத்துல இங்கிலாந்து எங்க இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க. 8வது இடத்துல இருந்தாங்க இங்கிலாந்து. ஆனா சரி, 4 மேட்ச் இல்ல 3 மேட்ச் முடிய சமயத்துல எங்க இருந்தாங்க? 8வது இடத்துல இருந்தாங்க இங்கிலாந்து. ஆனா பாகிஸ்தான் மேட்ச்க்கு முன்னாடி வரும்போது பிளேயர்ஸ் டேபிள் பார்த்தது உண்டு. ஆனா இப்போ எங்க தெரியுமா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 9 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 5 மேட்ச் விளையாண்டாங்க, அதுல 4 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் ட்ராப் பண்ணி 9 பாயிண்ட்ல இருக்காங்க. இங்கிலாந்து அசோ வலிச்சு கண்டுட்டாங்க. நான் கூட அயர்லாந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆப்கானிஸ்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனா பிளேஸ் டேபிள் பார்த்தா இப்போ இங்கிலாந்து அசோ வலிச்சு அஞ்சுட்டாங்க. 9 பாயிண்ட் ஒரேடியா வந்துருக்காங்க. 4 மேட்ச் ஜெயிச்சு 1 மேட்ச் ட்ராப் பண்ணி இருக்காங்க இங்கிலாந்து. அந்த மாதிரி இருக்காங்க இங்கிலாந்து, பலமா இருக்காங்க இங்கிலாந்து. இப்போதைக்கு அந்த பலமா இந்த டீம் இந்த மாதிரி இந்த டீம் தோக்கடிக்கணும்னா கண்டிப்பா ஃபார்ம் தேவை. பேட்ஸ்மேன்ஸுக்கு ஒரு 50 அச்சா இந்திய டீம்ல, மற்றவங்க சின்ன சின்ன கேமியோ ஒரு 40 ஒரு 30 அந்த மாதிரி வச்சாங்க. 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வெற்றி பெற்றாங்க இந்தியா. ஸோ
தான் நடந்துச்சு. மேட்ச் ரொம்பவே பரபரப்பா போச்சுங்க. மேட்ச் எந்த அளவுக்கு பரபரப்புனா அந்த அளவுக்கு பரபரப்பு 79 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. நான் நினைச்சா ஒரு 150 ரன் இல்லைன்னா 100 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே. அப்பதான் ஈஸியா ஜெயிக்க முடியும் நினைச்சேன். ஆனா பாகிஸ்தான் ரிட்டர்ன் போலிங் பட் 79 ஃபர்ஸ்ட் விக்கெட்டே காலி பண்றாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டே 79 தாங்க போச்சு. 79 ரன் பார்ட்னர்ஷிப் சின்ன பார்ட்னர்ஷிப் தான். ஆனா நடுவுல மிடில் 50 ரன் ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஒருத்தன் இவரை வச்சு செஞ்சுரி அடிக்கலாம் நான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவரை அவுட் பண்ணிட்டாங்க. இவரை வச்சு நான் செஞ்சுரி அடிக்கலாம் 50 பேட்ஸ்மேன் வச்சு செஞ்சுரி அடிக்கலாம். ஏன்னா எதிரி டீம் பாகிஸ்தான் டீம்ல ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா அதனால நம்ம டீம்லயும் ஒருத்தர் செஞ்சுரி அடிக்கணும். இவரை வச்சு செஞ்சுரி அடிக்கலாம் நினைச்சேன். ஆனா என்னன்னா அதுக்குள்ள விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு 113 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சின்னதா கேமிய மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்றது ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட், இங்கிலாந்து செகண்ட், பாகிஸ்தான் தேர்டா இருக்கும், பங்களாதேஷ் இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் ஃபோர்த்தா இருக்கும். ஆஸ்திரேலியா வாய்ப்பு இல்லைங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஆஸ்திரேலியா இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மேட்ச் இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச் இது பண்ணாலும் ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்தியாவும் இப்போதைக்கு பி கப்ல 3 பேரு, ஏ கப்ல ஒருத்தன் தான் இருப்பான், இங்கிலாந்து மட்டும்தான். ஸோ கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்சை எதிர்பார்க்கலாம். அதுவும் இது மார்னிங் சமயத்துல இருந்துச்சுல, அது நைட் சமயத்துல இருந்துக்கும் நினைக்கிறேன். அதனால இன்னொரு மேட்ச் எதிர்பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல்ல. ஸோ செமிஃபைனல் இன்னொரு மேட்ச் எதிர்பார்க்கலாங்க. இதுக்கு நான் கேட்டீங்க அப்படி இல்லாமல் போகலாம். ஏன்னா இங்கிலாந்து பாகிஸ்தானும் வருவாங்க, இல்லைன்னா இந்தியாவும் இங்கிலாந்தும் வருவாங்க, இல்லைன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் வருவாங்க, இல்லைன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வருவாங்கன்னா நான் கேரண்டி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எப்படி வேணா நடக்கலாம். இங்கிலாந்து வரலாம், இவங்க வேணா வரலாம், ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் வேணா வரலாம், பாகிஸ்தான் வேணா வரலாம். ஒரு எவ்வளவு பர்சன்ட், ஒரு 20% தான் கேரண்டி தர முடியும். ஒரு மிச்சம் மீதி 80% கேரண்டி தர முடியாது என்னால. ஏன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போனா அது செகண்ட் பிளேஸ்ல இங்கிலாந்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியா கூட பங்களாதேஷ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.